இயேசுவில் என் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தாயை இழந்து துயருறும் எங்கள் அன்பு அருள் தந்தை பால்ராஜ்குமார், அவருடைய அக்கா, அவருடைய தம்பி, அவருடைய தங்கைகள், குடும்பத்தினர், அவர்களுக்கு இயேசு சொல்வது உயிர்ப்பும் உயிரும் நானே, என்னில் விசுவாசம் கொள்பவன் இறப்பினும் வாழ்வான், இறுதி நாளில் நான் அவர்களை உயிர்ப்பிப்பேன் என்ற ஆறுதல் மொழி இயேசு அவர்களுக்கு கொடுக்கிறார். இறப்பு என்பது ஈடு செய்ய முடியாத இழப்பு என்பது எல்லோருக்கும் தெரியும். யாரும் இறப்பை விரும்புவதில்லை. ஏனென்றால் இறப்பு நம்மை நம்முடைய சகோதர சகோதரிகள் பெற்றோர்களிடமிருந்து நம்மை பிரித்து விடுகிறது. எனவே தான் இறப்பு எல்லோருக்கும் ஒரு துயரத்தை கொடுக்கும் நிகழ்வாக இருக்கின்றது. அதை யாரும் விரும்புவதில்லை. ஆனால் இன்றைய நற்செய்தியிலே நாம் என்ன வாசிக்க கேட்டோம்? இயேசுவும் இந்த நிலையை அவர் அனுபவிக்கிறார். தந்தையே இந்த நேரத்தை அகற்றிவிடும் என்று ஜெபிப்பதற்காக. ஆனால் அவர் என்ன சொல்கிறார்? இதற்காகத்தானே நான் இந்த உலகத்திற்கு வந்தேன். ஆர்ச் பிஷப் ஃபுல்டன் ஷீன் சொல்வது போல, இயேசு இந்த உலகத்திற்கு வந்தது இறப்பதற்காக. த பர்பஸ் ஆஃப் இன்கார்னேஷன் இஸ் டு டை. அப்படி தெளிவாக சொல்வார் அவர். இயேசு இந்த உலகத்திற்கு வந்தது இறப்பதற்காக. அதான் இயேசு எப்பவும் சொல்வார், நான் இந்த உலகை சார்ந்தவன் அல்ல, நான் என் தந்தையிடம் செல்கின்றேன். அதுதான் அவருடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக இருந்தது. எனவே தான் இறப்பு இயேசுவுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருந்தது. அவர் தன் தந்தையிடம் செல்கிறார். அதே எண்ணம்தான் ஒவ்வொரு திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்தவனுக்கும். இன்னும் இயேசு நம்மிடம் என்ன சொல்கிறார்? நான் தந்தையிடம் செல்கிறேன், உங்களுக்காக இடம் தயார் செய்ய போகிறேன், திரும்பி வந்து உங்களை நான் எடுத்து செல்வேன், நான் இருக்கும் இடத்தில் நீங்களும் இருப்பீர்கள் என்று நம்மிடம் சொல்கிறார். அங்கே இறப்பு நமக்கு ஒரு இழப்பு அல்ல, அங்கே இறப்பு நமக்கு ஒரு மகிழ்ச்சியான நிலை வாழ்வில் பங்கு பெறும் ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. எனவே கிறிஸ்தவர்கள் இறப்பை இந்த மனநிலையில் பார்க்க வேண்டும். ஆனால் இறப்பை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறாங்க. ரவீந்திரநாத் டாகூர், அவர் ஒரு கவிஞன். அவர் இறப்பை பற்றி என்ன சொல்கிறார் என்றால், எரிந்து கொண்டிருக்கின்ற விளக்கு அணைக்கப்படுகிறது. ஏன் அந்த எரிந்து கொண்டிருந்த விளக்கு அணைகிறது என்று அவர் சொல்லவில்லை. எரிந்து கொண்டிருக்கும் விளக்கு அணைக்கப்படுகிறது ஏனென்றால் அவருடைய வாழ்வு விடிந்து விட்டது. எனவே அதே போல்தான் நம்முடைய தாய் அந்தோணி அம்மாள், அவளுடைய விளக்கு அணைக்கப்பட்டது ஏனென்றால் அந்த விளக்கு அவருக்கு தேவையில்லை. அவருடைய வாழ்க்கை விடிந்து விட்டது. அவர் பேரொளியை கண்டுவிட்டார், பேரொளியில் ஒன்றாக மாறிவிட்டார், இறைவனோடு சேர்ந்து விட்டார். அதுதான் நாம் இன்று உணர்கிறோம். இன்னும் புனித மதர் தெரேசா, கல்கட்டா மதர் தெரேசா என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், இறப்பை பற்றி அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இறப்பு என்பது இயேசுவோடு இணைந்து அவரது அன்பை முற்றிலும் அனுபவிப்பது தான் இறப்பு. இயேசுவோடு இணைந்து அவருடைய அன்பை முழுமையுமாக அனுபவிப்பது தான் இறப்பு என்று சொல்வார். இன்னும் அவரிடம் சிலர் கேட்டார்கள், ஏன் இந்த வழியில் கிடக்கிறவங்களை எல்லாம் எடுத்து நீங்கள் இந்த டையின் டெஸ்டிடியூட்டில் வச்சு, அவங்க ஏற்கனவே சாக போகிறாங்க, ஏன் அவங்கள எடுத்து இங்கே வைக்கிறீங்க? எவ்வளவு செலவு, எவ்வளவு பிரச்சனைகள், அதெல்லாம் ஏன்? அவங்க வழியில் வாழ்க்கை பூரா செலவழிச்சிட்டாங்க, அப்படியே செத்து போகட்டும் அப்படின்னு நிறைய பேர் அன்னை தெரசாவிடம் சொல்லியிருக்கிறாங்க அவருடைய டெஸ்டிடியூட் ஹோமை பற்றி. ஆனால் அன்னை தெரசா என்ன பதில் சொல்கிறாள் என்றால், இந்த உலகத்திலிருந்து யாரையும் இறைவனின் அன்பை அனுபவிக்காமல் இந்த உலகத்தை விட்டு செல்லக்கூடாது. இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் இறைவனின் அன்பை அனுபவித்து விட்டு தான் இந்த உலகத்திலிருந்து செல்ல வேண்டும்.
அதற்காகத்தான் நாம் இந்த உலகத்தில் உள்ளோம். என்னுடைய நம்ம வாழ்க்கை ஒருவரை ஒருவர் அன்பு செய்து அந்த அன்பை நிறைவாக பகிர்ந்து எல்லோரும் அந்த இறை இயேசுவின் அன்பை உணர்ந்து அனுபவித்து அந்த அன்பு நிலையான வாழ்வில் அந்த அன்பை முற்றிலும் பெறுவதற்காக இந்த உலகத்திலிருந்து செல்பவர்களாக மாற்ற வேண்டும். அதனால்தான் குடும்பம், அந்த குடும்பத்தில் அன்பு, ஒருவர் ஒருவருக்காக வாழ்வது, இதெல்லாம் இந்த உலகத்தில் நாம் இந்த முறையில் அனுபவித்து கொண்டு மறுவாழ்வு விண்ணகத்தில் இறைவனோடு ஒன்றித்து அந்த அன்பை முழுமையுமாக பெறுவதற்காகத்தான் இன்று நம்முடைய தாயார் அந்தோணி அம்மாள் அந்த முழு அன்பை முழுமையுமாக நிலையாக அனுபவிப்பதற்கு தான் அவர் சென்றுள்ளார். எனவே இது நமக்கு ஒரு உன்னதமான நிகழ்வு நேரம். அதற்காக நாம் இன்று இறைவனுக்கு நன்றி செலுத்த ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து இறைவனடி சேர்ந்துள்ளார். ஆனால் நாம் எப்படி சொன்னாலும் ஒரு தாயை இழப்பது ஈடு செய்ய முடியாத இழப்பு தான். அதுவும் குருக்களுக்கு ஒரு தாய் தகப்பனை இழப்பது பெரிய இழப்பு. குருக்கள் இல்லாமல் மற்ற அவங்களுடைய தம்பி, அக்கா, தங்கைகள் அவங்க எல்லாம் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு இழப்பு தான். ஆனால் அவ்வளவாக அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஒரு குரு அல்லது சகோதர சகோதரிகளுக்கு தாய் தந்தையரை இழப்பது மிகவும் பெரிய இழப்பாக இருக்கும். ஏனென்றால் அவர்கள்தான் நமக்கு எல்லாம் போல். திருமணம் செய்பவர்களுக்கு மனைவிகள் இருப்பார்கள், பிள்ளைகள் இருப்பார்கள், அல்லது கணவன் இருப்பார், பிள்ளைகள் இருப்பார், ஒரு குடும்பம் என்று இருப்போம். அவரை சார்ந்தவர்கள், அவளை சார்ந்தவர்கள் இருப்பார்கள். ஆனால் ஒரு குருவுக்கு அப்படி இல்லை. சகோதரங்கள் இருப்பாங்க. ஆனால் அப்பா அம்மாவை இழப்பது ஒரு பெரிய இழப்பு குருக்களுக்கு. அதை நானும் அனுபவித்திருக்கிறேன். நேற்று தான் என்னுடைய அம்மாவுடைய 10வது ஆண்டு அவங்க இறந்து. அவங்க இறப்பதற்கு முன்னால் நான் எப்போதும் சொல்வேன், நான் மீரட்டில் இருக்கும்போது அம்மாவுடையும் அப்பாவிட்டையும் நான் சொல்லியிருப்பது, நீங்கள் இறந்த பிறகு என்னை கூப்பிடக்கூடாது, நான் வரமாட்டேன். ஏனென்றால் இறந்த பிறகு உங்களுக்கு ஒரு பயன் இல்லை. நான் வந்து அடக்கம் செய்ய வேண்டும், அதெல்லாம் செய்யறதுனால ஒரு பயன் இல்லை. அது நமக்கு ஒரு திருப்தியை கொடுப்பதற்காகத்தான் இறந்த பிறகு வாரது. நீங்கள் இறக்கும் தருவாயில் இருக்கிறீர்கள், அந்த நேரத்தில் நீங்கள் கூப்பிட்டால் நான் கண்டிப்பாக வருவேன். அது உங்களுக்கு ஒரு ஆறுதல் இருக்கும், ஒரு அன்பை அது வெளிப்படுத்தும். அதனால் இறந்த பிறகு நான் வரவே மாட்டேன் என்னை கூப்பிட்டா. ஆனால் 2 பேரும் இறந்துட்டாங்க, கூப்பிட்டாங்க, நான் வந்தேன், அடக்கம் செய்துட்டு போனேன். அப்போது அம்மா இறந்த பிறகு நான் அங்கே வந்திருந்தேன். நான் முன்னாலேயும் சொல்லியிருக்கிறேன். இறந்த பிறகு தான் நான் போனேன். வேறு எல்லாரும் அங்கே இருந்தாங்க. என்னுடைய தம்பி ஃபாதர் அவரும் அங்கே இருந்தார். ஆனால் நான் அங்கே இருக்க முடியலை. இறந்த பிறகு நான் அங்கே வந்தேன். அப்போ எல்லோரும் அங்கே பாக்ஸ் கோவிலுக்கு எடுத்துக்கொண்டு போக வேண்டிய நேரம் வந்து விட்டது. அப்போ தான் நான் அங்கே போய் சேர்றேன். எல்லாரும் அம்மாவுடைய உடலை சூழ்ந்து நிற்கிறாங்க. அப்போ நான் போனது எல்லோரும் அழத் தொடங்கிட்டாங்க. மூத்தன் மகன் வந்துட்டான், அவரை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் அழவே இல்லை. நான் அப்படி போய் அம்மாவுடைய அந்த உடல் பக்கத்தில் நின்று கொண்டு அம்மாவை பார்த்து கொண்டே இருந்தேன். அந்த நேரத்தில் எனக்கு வந்த ஒரு அனுபவம், அம்மாவுடைய அந்த உடலை பார்த்து நான் நினைத்தது, இந்த உடலில் இருந்து தான் நான் வந்தேன் இந்த உலகத்திற்கு. அந்த உடலில் இருந்து தான் நான் வந்தேன். இப்போது இந்த உடல் இல்லாமல் போகிறது. அப்படிப்பட்ட ஒரு இழப்பை நான் அங்கே அம்மாவுடைய இறப்பில் நான் உணர்ந்தேன். இந்த உடலில் நான் 9 மாதம் இருந்து வெளிவந்த அந்த என்னுடைய ஒரிஜின், அதை நான் இழக்கிறேன் என்ற ஒரு அனுபவம் எனக்கு இருந்தது. எனவே இது ஒரு பெரிய இழப்பாக தான் இருக்கும், தாய் தந்தையரை இழப்பது. ஆனால் அவர்கள் மோட்சத்திலிருந்து இதைவிட மேலாக நம்மோடு இருந்து நமக்கு பரிந்து பேசி, நமக்காக இயேசுவோடு பரிந்து பேசி, எப்போதும் நமக்கு பரிந்து பேசி இருக்கின்றார்கள் என்ற ஒரு ஆறுதல் நமக்கு இருக்கும். அதே போல்தான் அருள் தந்தை
பால்ராஜ்குமாருக்கு இன்று அவருடைய அம்மா மோட்சத்தில் இருந்து முன்னாலை விட நெருக்கமாக க்ளோஸாக அவர் இருக்கும் எல்லா இடமும் அவரோடு போய் அவருக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் என்ற ஒரு உண்மையை நான் என்று தெரிவிக்கின்றேன். ஃபாதர் பால்ராஜ்குமாருடைய அம்மாவை நான் ரெண்டு முறை சந்தித்திருக்கிறேன். விருதாச்சலத்தில் அவர் இருக்கும்போது அறை வீட்டில் அவரோடு இருந்தார். அருள் தந்தை ஜெர்மானுஸுடைய அம்மாவும் அங்கே இருந்தார்கள். 2 பேரும் ஒன்றாக இருந்தார்கள். 2 முறை அவர்களை என்னால் பார்க்க முடிந்தது. அப்போது நான் சொல்ல, நீங்கள் எவ்வளோ பேர் பெற்றவர்கள், மகன் சாமியார் அவரோடு இருக்கின்றீர்கள், எவ்வளோ பாக்கியம் பெற்றவர்கள் நீங்கள். அது மட்டுமல்ல, அறை வீட்டில் எப்போதும் அங்கே ஆனால் பால்ராஜ்குமாருடைய அறை வீடு ஒரு தனிப்பட்ட இடமாக இருக்குது. அங்கே எப்போதும் அன்னை மரியாளுடைய பெயரை சொல்லி வாழ்த்து பாடல் அந்த சின்ன இதில் போயிட்டே இருக்கும். அவர் அங்கே இல்லாமல் இருந்தாலும் அது போயிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அட்மாஸ்பியரில் அவங்களுடைய அம்மா இருந்தாங்க. எனவே அவர் ரொம்ப பாக்கியம் பெற்றவள், நல்ல வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். அதைத்தான் நான் உணர்ந்தேன். அவர்கள்ட்ட நான் பேசும்போது நான் சொன்னேன், நீங்கள் உங்கள் மகனுக்காக மட்டும் ஜெபிக்கக்கூடாது, அது சுயநலம், நீங்கள் எனக்காகவும் ஜெபிக்க வேண்டும் என்று நான் சொன்னேன். கண்டிப்பாக ஆயிரே, நான் உமக்காக ஜெபிக்கிறேன், ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறேன் என்று எனக்கு சொன்னவர்கள். அதனால் அதை நினைவில் வச்சுருப்பாங்க. நான் இப்போ நினைவு ஊட்டுகிறேன். மோட்சத்தில் இருக்கும்போதும் எனக்காகவும் ஜெபிப்பார்கள், எல்லா குருக்களுக்காகவும் அவர்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு ஆறுதல் நமக்கு கிடைக்கிறது. எனவே அவர்கள் இந்த உலகை விட்டு பிரிந்து விட்டார்கள். ஆனால் இந்த உலகில் இருந்ததை விட மிகவும் நெருக்கமாக நம்மோடு இருக்கிறார், நமக்காக இயேசுவிடம் பரிந்து பேசுகிறாள். எனவே இன்று அவருக்காக நாம் நன்றி செலுத்துவோம். அவருடைய ஒரு அழகான ஒரு வாழ்க்கை இறைவன் அவருக்கு அளித்ததற்காக நன்றி செலுத்துவோம். அவருடைய பிள்ளைகளில் ஒருவரை தேர்ந்தெடுத்து குருவாக திருநிலைப்படுத்தி இன்று அவர் சிறப்பாக பணியாற்றுகிறார். அதுதான் அவங்களுக்கு உள்ள ஒரு அப்பா அம்மாவுக்கு தங்களுடைய ஒரு பிள்ளை குருவானவராக மாறி அந்த பணியை செய்வது இதைவிட மேலான பாக்கியம் பெற்றவர்களுக்கு கிடைக்க முடியாது. அப்படிப்பட்ட பாக்கியம் பெற்ற அந்த அம்மா, அந்தோணி அம்மா, இன்று அவர்கள் மோட்சத்தில் இருக்கிறார்கள். நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்தி நாம் அவருக்காக ஜெபிப்போம். அவர் எந்நாளும் இறைவனோடு இருந்து நமக்காக பரிந்து பேசி அந்த இறை அன்பை முழுமையாக உணர்ந்து நிலைவாழ்வில் நிலைத்து வாழ இன்று திருப்பலியிலே நாம் இறைவனை வேண்டுவோம்.